ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவினில் இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவினில் வந்திருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாபுக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரி ஆட்டோமேஷனுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 1,50,000 2 லட்சம் வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா ஜாபுக்குமே ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 45 வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் மாத சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட்க்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி 1,20,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே என்ன டேட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2024 கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜாப்க்கு என்னென்ன ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரி ஆட்டோமேஷனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பிஆர் பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா EEE மெக்கானிக்கல், அப்படி இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலில் பிஆர் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்க்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் MBA முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் MBA இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BE ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் MBA இன் ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BE ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். அதே போல் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் வச்சு தான் வெயிட்டேஜ் மார்க் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 25% வச்சுருக்காங்க. ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு சேர்த்து மொத்தம் 25% மார்க்கும். அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு 50% மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஒரு 15%, ஓரல் இன்டர்வியூக்கு 10%, டோட்டலாக 100% மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் பொறுத்து தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நார்மல் கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 500 மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸும் அவங்க அதில் கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், நம்பர் 3A, பசும்பொன் முத்துராமலிங்கர் சாலை, ஆவின் இல்லம், நந்தனம், சென்னை 6,35,00,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் போஸ்ட்டில் அனுப்பக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அனுப்புறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், அதாவது வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் 10th இருந்து எல்லா சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்டையும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அடுத்து வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டு, அடுத்து வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அடுத்து டிசபிலிட்டிஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எனி அதர் ரெலவென்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அவங்களோட டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் காலை 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, அதாவது ஆகஸ்ட் 19, 2024 5:30 PM உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு பாருங்கள். ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து போஸ்டலில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்புறது மாதிரி இருக்கும். எந்த போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸையும் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை கிளியராக வந்து அந்த அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புறதுக்கான அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், நம்பர் 3A, பசும்பொன் முத்துராமலிங்கர் சாலை, ஆவின் இல்லம், நந்தனம், சென்னை 6,35,00,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆகஸ்ட் 19 மாலை 5:30 மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்றடையணும். நம்ம வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறதுனால வந்து நீங்கள் முன்னாடியே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.